இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணால் அந்த ஊரில் வாழ்கிறப்போ ஒன்று ஊரை விட்டு அந்த வீடை தள்ளி வைப்பாங்க. அப்படி இல்லையானா அவங்க தனியாக வருவாங்க, அவங்கக்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அந்த ஊர்லேயே வாழ்கிறப்போ அந்த பொண்ணு பார்த்து அந்த ஊரே பயப்படுற மாதிரி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது உண்மையாக அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு கேட்க. ஊரே பார்த்து பயப்படுற மாதிரி தானே. இப்போ அந்த கிரவுண்டில் இருந்த எல்லாருமே யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? அந்த ஆர்கனைஸ் பண்ண டீம் இருக்குல்ல, அதான் அவங்க எல்லாருமே யாராக இருப்பாங்க? எல்லாருமே ஒரே ஆளாக இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க வந்து ஒரு கிரவுண்டுக்கு வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த நோட்டு படி எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னொன்று, இது நடக்குமா அப்படின்லாம் யோசிக்கலை. இது நான் பார்த்துருக்கேன், இது நான் பார்த்தது தான். இன்டர்காஸ்ட் மேரேஜில் அவங்க இன்னொன்று அவங்க அக்ரெஷன் ரீசன் கூட அதுவாக தான் இருக்குமோன்னு தான் நான் பிளான் பண்ணுறேன். அவங்களுடைய கோவத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கோவத்துக்கு ரீசனுமே அந்த இதுதான். நம்மளே அந்த இது பண்ணாங்கன்றதுல எப்பயுமே அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அதை பாதுகாத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒருபடி மேலே அக்ரெஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுக்காக தான் பண்ணேன். இது நடந்தால் நல்லா இருக்குங்கிற மீட்டர் தான் அது. இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சொல்ல கன்ஃபார்மாக தெரியாது, ஏன்னா நான் அதை பார்த்ததில்ல. இது நடந்தால் நல்லா இருக்கும்,